விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த தேமுதிகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனுமதியின்றி இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட வேண்டாம் என தேமுதிக சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரங்கபாண்டி, இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ண? மறைந்த திரை நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய அவரை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் நடிக்க வைப்பதற்காக சில தேமுதிகவின் சார்பாக தற்பொழுது எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இது சம்பந்தமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ் உலகைச் சேர்ந்த அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் என்றும் புரட்சி கலைஞர் கேப்டன் கேப்டனை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வருகிறது. எனவே இது போன்ற செய்திகள் ஆடியோ வெளியீட்டு விழாவில் வருகின்றது. எங்களிடம் முன் அனுமதி இல்லாமல் இது மாதிரியான அறிவிப்புகள் வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் எந்த விதத்தில் பயன்படுத்துவதாக இருந்தாலும் முறையாக அனுமதி பெற்ற பின்பே அறிவிப்பை வெளியிட வேண்டும் என ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களை பயன்படுத்த இருப்பதாக இதுவரை யாரும் எந்த அனுமதியும் பெறவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அனுமதி இல்லாமல் பத்திரிகை செய்திகள், ஊடக செய்திகள், ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. விஜய் நடிப்பில் கோர்ட் திரைப்படத்தில் இன்னும் சில நாட்களில் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த படத்தில் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பயன்படுத்துவதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. இந்த அடிப்படையில் தற்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அதற்கு கண்டனம் தெரிவித்தும் எங்களுடைய முன் அனுமதி பெறாமல் இது போன்று பயன்படுத்தக்கூடாது என்றும் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரங்கபாண்டி.